இந்த பேப்பரில் நான் வந்து எழுதி வாங்கிக்கணும். ஸோ இதோட டெபாசிட்லேருந்து காசு எடுத்துருவாங்க. வீட்டுக்கு எனக்கு 195 euros per month வந்து. Hi everyone, welcome back to my channel. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்களா? நான் அனிதா. நான் ஃப்ரான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 years ஆயிடுச்சு. ஸோ என்னோட மாஸ்டர்ஸ் பண்ணதுக்காக தான் நான் ஃப்ரான்ஸ் வந்தேன். உங்களுக்கும் ஃப்ரான்ஸில் வந்து படிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா மறக்காமல் போயிட்டு இப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஆல்ரெடி வந்து எப்படி ஃப்ரீயாக படிக்கிறது அண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு கம்ப்ளீட் கைடு நீங்கள் ஃப்ரான்ஸ் வரதுக்கு முன்னாடி என்ன இன்ஃபர்மேஷன்லாம் தேவையோ எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் போயிட்டு போய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு ஃபைண்ட் த ரைட் அகாமடேஷன் இன் ஃப்ரான்ஸ். பிகாஸ் நிறைய ஸ்கேம் எல்லாமே நடக்குது. ஸோ காசை வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராக்டை வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கேமில் எதுவுமே போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் லேண்ட்லார்ட் கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே முன்னாடி கேட்கணும் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன டைப் ஆஃப் அகாமடேஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ தட் இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு மேக் அ டிசிஷன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ்ன்றது வந்துட்டு ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் சப்சிடைஸ் பண்ண ஒரு ரெசிடென்சி. அங்கே மட்டும் உங்களுக்கு ரெசிடென்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் வெரி 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 லக்கி. பிகாஸ் மந்த்லி அங்கே ரெண்டே வந்து 300 euros, 350 euros, சம்டைம்ஸ் ஈவன் 250 euros எல்லாமே வந்து உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் கிடைக்கும். பட் இது சீப்பராக இருக்குது அப்படிங்கிறனால டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி. நாட் ஜஸ்ட் ஃப்ரம் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ரெசிடென்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு 4 to 5 months பிஃபோர் கமிங் டு ஃப்ரான்ஸே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா there's a higher chances for you to get into that accommodation. ஸோ மறக்காமல் இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறனால எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட், லாண்ட்ரி ரூம், இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஆல்சோ இது ஸ்டூடெண்ட் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கனால உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் தட் ஐ ப்ரிஃபர். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலோகேஷன்ன்றது பெரிய வீடு இருக்கும். அண்ட் அந்த வீட்டில் ஒரு 2-3 ரூம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டிஃப்ரெண்ட் ரூம் டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அண்ட் காமன் ஏரியாஸ் எல்லாமே நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுவீங்க. கிச்சன், பாத்ரூம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வரீங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஜாலியாக வைப் பண்ணலாம். பட் யாருன்னே தெரியாதவங்க கூட போயிருக்க போறீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட். பிகாஸ் அவங்க கூட வைப் செட் ஆகுமான்னு தெரியல. அண்ட் ஆல்சோ காமன் ஸ்பேசஸ் எல்லாமே நீங்கள் தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஷ் வரதுக்கு தெர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டிஸ் ஒரு வேளை வைப் மேட்ச் ஆகலைன்னா. ஸோ இட்ஸ் அப் டு யூ டு டிசைட். ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் ஃபேமிலி கூட போயிட்டு வாழ்றது. உங்களுக்கு ஃப்ரெஞ்சை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் நீங்கள் எப்படியும் ஃபேமிலி கூட வாழ்கிறப்போ கண்டிப்பாக அவங்களும் ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க. நீங்கள் வேறு வழியே இல்லை, ஃப்ரெஞ்சில் தான் பேசி ஆகணும். ஸோ யூ வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் யுவர் ஃப்ரெஞ்ச். அண்ட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் வைக்கிறேன். நீங்கள் அதை போயிட்டு செக் அவுட் பண்ணுங்கள். பட் நான் ஹோஸ்ட் ஃபேமிலி கூட வாழ்ந்தது இல்லாதனால ஐ கேனாட் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஐம் ஷேரிங் இட் வித் யூ. இப்போது அப்பார்ட்மெண்ட் என்ன டைப் ஆஃப் வெப்சைட்டில் வந்துட்டு நான் போயிட்டு சர்ச் பண்ணுறது, எது சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட யூனிவர்சிட்டியில் எனக்கு சஜஸ்ட் பண்ண வந்துட்டு ஸ்டூடாபார்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட். ஸோ ஸ்டூடாபார்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. பாஸ்போர்ட் அண்ட் உங்களோட ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் நிறையா விஷயம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதை அப்லோட் பண்ணி முடிச்சோடனே எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் ரெசிடென்ஸுமே உங்களுக்கு வந்து காட்டிடும். ஸோ இதில் வந்துட்டு ஸ்கேமே நடக்காதா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா வெல் இட் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ். நம்ம தான் ரொம்ப 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 உஷாராக இருந்துக்கணும். எல்லா இடத்துலையும் ஸ்கேம் நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் லேண்ட்லார்ட் கிட்ட வந்துட்டு ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே கேட்கணும். ஷொஃபாஜ் வந்து இருக்கா, அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து நான் தனியாக பே பண்ணிக்கணுமா, அண்ட் ஃபர்னிஷ்டா, உங்களோட ரெசிடென்ஸ் வந்து கேஃப் அலவன்ஸ் இருக்கா இல்லையா. மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட் ரெசிடென்ஸில் வந்து கேஃப் அலவன்ஸ் இருக்கும், பட் ஸ்டில் யூ கேன் ஆஸ்க் தெம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கேட்டதுக்கப்புறமா ஸ்டூடாபார்ட்டில் எப்படி ஒர்க் ஆகும்னா 48 hours வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ரெசிடென்ஸ் வந்து 24 hours வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா அவங்க இந்த ப்ரொபோசிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த 48 hours உங்கள்கிட்ட வந்து ஸ்டார்டிங் இனிஷியல் அமௌண்ட் மாதிரி ஒன்று பே பண்ண சொல்லுவாங்க. இந்த ரெசிடென்ஸுக்கு நீங்கள் இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணி செக்யூர் பண்ணுறதுக்கு. அது வந்து மேக்ஸிமம் 200-280 அவ்வளோ யூரோஸ்குள்ளே இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே. உங்களுக்கு 1 month ரெண்ட் பே பண்ண சொல்கிறாங்க, 1 month டெபாசிட் பே பண்ண சொல்கிறாங்கன்னா பே பண்ணாதீங்க. கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட். இமேஜின் நீங்கள் 560 euros 580 euros வந்துட்டு 1 monthக்கான ரெண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு அவங்க கான்ட்ராக்ட் எதுவுமே கொடுக்கலன்னா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். பட் ஆனால் ஸ்டூடாபார்ட் கூட டைப் இருக்கனால மேபி யூ கேன் ஆஸ்க் தெம் அண்ட் ரீஃபண்டும் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். பட் ஆனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தட்ஸ் வாட் ஐ சஜஸ்ட். எல்லா இடத்துலையும் வந்து ஸ்கேம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் காசு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் போய்ட்டு அவங்கள்ட்ட கொஸ்டின் பண்ணி அது ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் ஆல் ஆஃப் தீஸ். அண்ட் ஸ்டூடாபார்ட்டுக்கு அப்புறமா வேறு என்னென்ன இருக்குன்னா லெபாங்க்வான்னு ஒன்று இருக்குது.
அதுலேயுமே வந்து நிறைய ரெசிடென்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் நெக்ஸிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் அதை போயிட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து அக்காமடேஷனில் என்டர் ஆகும்போது என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் லேண்ட்லார்ட்டை கேட்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரான்ஸ் வரீங்கன்னா உங்கள் ரெசிடென்ஸுக்கு வரப்போ எத்தாதல்யூ அப்படின்னு வந்து ஒன்று பண்ணுவாங்க. எத்தாதல்யூ பேசிக்லி என்னென்னா உங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது அண்ட் என்ன யூட்டன்சில்ஸ் இருக்குது, அது எல்லாமே என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நோட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்களும் வந்துட்டு கவனமாக நோட் பண்ணணும். ஸோ என்னோட ரெசிடென்ஸில் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பேப்பரில் வந்து என்ன ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது அண்ட் எல்லாமே என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எந்தெந்த இடத்துல என்னென்ன டேமேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கூடவே சேர்ந்து நானும் பார்த்துட்டு நோட் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லணும். இந்த இடத்துல பாருங்கள் இப்படி டேமேஜஸ் இருக்குது அண்ட் இது வந்து ப்ரோக்கனாக இருக்குது, என்னோடய டோர் நாப் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது எல்லாமே இந்த பேப்பரில் நான் வந்து எழுதி வாங்கிக்கணும். ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பார்ட்மெண்ட் விட்டு காலி பண்ணி போகிறப்போ நம்ம டெபாசிட் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நம்ம ஏதாவது டேமேஜஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட டெபாசிட்லேருந்து காசு வந்து பாதி காசு எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாமே ப்ராப்பராக நோட் பண்ணி இந்த பேப்பரில் எழுதி வாங்கிக்கோங்க. யூஸ்வலாக வந்து நம்ம எத்தாதல்யூ பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 1 or 2 weeks டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இன்கேஸ் லேட்டராக ஏதாவது டேமேஜஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டேமேஜஸ் இருக்குது, நான் எத்தாதல்யூ அப்போ நோட் பண்ணல, இப்போ தான் நோட் பண்ணேன்னு சொல்லிட்டு அனுப்புனீங்கன்னா அதில் அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அண்ட் மறக்காமல் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் பண்ணியே வைக்காத டேமேஜுக்கு உங்களோட டெபாசிட்லேருந்து காசு எடுத்துருவாங்க இன்கேஸ் இதில் நீங்கள் நோட் பண்ணி வாங்கிக்கலனா. ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஃப் வந்துட்டு இதையுமே நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸ்டூடியோவில் வந்துட்டு எனக்கு எவ்வளோ கேஃப் வந்துச்சு அண்ட் ஷேர்ட் அக்காமடேஷனில் இருக்கப்போ எவ்வளோ கேஃப் வந்துச்சுன்ட்டு. கேஃப் அலவன்ஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கேஃப் அலவன்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு சப்சிடிஸ் நம்மளுக்கு எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம். ஸோ இது வந்து மந்த்லி நம்ம ரெண்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு லாஸ்ட் இயர் நான் ஷேர்ட் அக்காமடேஷன் இருந்தப்போ €499 per month ரெண்ட்டு. அண்ட் அந்த ரெண்ட்டில் எனக்கு சிமுலேட் பண்ணி பார்த்தப்போ €99 வந்து காட்டுச்சு. ஸோ மந்த்லி ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு €99 வந்துடும். ஸோ நான் வந்து €400 மட்டும் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்போ. அது ஷேர்ட் அக்காமடேஷனுக்கு. இப்போ வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ப்ரைவேட் ரெசிடென்ஸில் வந்து எனக்கு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட். இங்கே வந்து எனக்கு €566 per month. அது இல்லாமல் எலக்ட்ரிசிட்டிக்கு அடிஷ்னலாக நான் பே பண்ணிகிட்ருக்கேன். தட் இஸ் லைக் அரவுண்ட் €40, €45. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி எனர்ஜி தட் ஐ கன்சியூம் மந்த்லி. அண்ட் இதுக்கு சிமுலேட் பண்ணி பார்த்தப்போ எனக்கு €195 per month வந்து காட்டுச்சு. பட் ஆல்சோ எனக்கு இன்னுமே வந்து இந்த இயருக்கான கேஃப் வந்து வரல. ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள வீசா வந்து முடிஞ்சதுக்கப்புறமா அகேன் ரெனியூ பண்ணணும். ஸோ இந்த ரெசிடென்ஸுக்கு நான் வரப்போ என்னோட வீசா வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டு என்கிட்ட வந்து அட்டஸ்டாசியோன் தி ப்ரொலாங்கேஷன் தான் இருந்துச்சு. ஸோ தட் இஸ் லைக் 3 months டெம்பரரி கார்டு மாதிரி ரெசிபெசி மாதிரி கேஃப் ஆஃபீஸில் நான் வந்து எனக்கு அட்டஸ்டாசியோன் தி ப்ரொலாங்கேஷன் சப்மிட் பண்ணப்போ அது வந்து ப்ராப்பர் வீசா கிடையாது, 3 months வேலிடான ஒரு பேப்பர் தான். நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறதுக்கான என்கிட்ட ஒரு ப்ரூஃப், ஏன்னா வீசாவும் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அப்போ நான் இல்லீகலாக இருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதுக்காக ஒரு டெம்பரரி பேப்பர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் சப்மிட் பண்ணுறப்போ கேஃப்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ப்ராப்பரான வீசா சப்மிட் பண்ணால் தான் எனக்கு கேஃப் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீட்டுக்கு எனக்கு €195 per month வந்து சிமுலேட் பண்ணிப்போ காட்டுச்சு. பட் ஸ்டில் இந்த வீட்டுக்கான கேஃப் வந்து இன்னுமே நான் ரிசீவ் பண்ணலை. கேஃபில் போயிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் வரும்னு நான் நம்புகிறேன். வந்துச்சுன்னா அதையுமே அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் வேறு என்ன விஷயம் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணணும். ஐ திங்க் ஒரு ரெசிடென்ஸ் நீங்கள் பார்க்குறப்போ இது எல்லாமே வந்து நோட் பண்ணணும். தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஐ ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் ஃபார் யூ. இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணுங்க. ஆல்சோ நான் அடிக்கடி நிறையா ட்ராவல் எல்லாமே பண்ணுவேன். பட் ட்ராவல் vlogலாம் நான் போஸ்ட் பண்ணேன்னா நீங்கள் பார்ப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் லெட் மீ ட்ரை போஸ்டிங் ஒன்ஸ். அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ராவல் vlogலாமே வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறவங்க கூட. And yes, see you guys soon in another video. Bye.